சுந்தரகாண்டம் அனுமானின் செயல்திறத்தை சொல்லும் அற்புத காண்டம். இதில் பேசப்படும் அனைத்துமே சுந்தரமான விஷயங்கள். 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட இராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் மட்டும் 2855 ஸ்லோகங்கள், 68 அத்தியாயங்கள் இடம்பெறுகின்றன. வேத மந்திரங்கள் தரும் அனைத்து மங்களத்தையும் தரவல்லது சுந்தரகாண்ட பாராயணம். 68 அத்தியாயங்கள் உடைய இந்த காண்டத்தை ஒரே நாளில் படித்து முடிப்பதிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் என்பது வரை படிக்க முன்னோர்கள் அனுமதி அளித்துள்ளார். என்றாலும் கூட ஒரு நாளைக்கு 7 அத்தியாயங்கள் வீதம், இதை 68 நாட்களில் 7 முறை படிக்கக்கூடிய 7 அத்தியாய பாராயணம் எல்லா நலன்களையும் விரைவில் அளிக்க வல்லது. பாராயணம் ஆரம்பிக்கும் முன்னர் படிக்க வேண்டிய ஸ்லோகங்களை படித்து 7 அத்தியாயங்கள் படித்து முடித்தவுடன் இறுதியில் படிக்க வேண்டிய ஸ்லோகங்களையும் அன்றாடம் படிப்பது வழக்கமாக இருக்கிறது. ஒருமுறை 68 அத்தியாயங்கள் படித்து முடிக்கும் போது யுத்த காண்டத்தின் 131வது அத்தியாயமான ராம பட்டாபிஷேக அத்தியாயத்தை படிக்க வேண்டும் என்பது மரபாகும். ஒவ்வொரு நலனையும் பெறவோ அல்லது ஒவ்வொன்றாக தோஷத்தை நீக்கவோ முயற்சி செய்வதை விட தினசரி சுந்தரகாண்ட பாராயணம் செய்தால் நமது தோஷங்கள் எல்லாம் தாமாகவே விலகுவதோடு நம் கேட்காமலேயே அனைத்து பலன்களும் நலன்களும் தாமாக நம்மை வந்து அடையும். அலங்களில் தோன்றும் பொய்மை அறவென பூதம் ஐந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்ற வீக்கம் கலங்குவது எவரைக் கண்டால் அவர் என்பர். கைவில் ஏந்தி இலங்கை பொருதார் அன்றே மறைகளுக்கு இறுதி ஆவார். மாலை நேரத்தில் வானத்தில் தோன்றும் அற்புத காட்சியில் பாம்பு போல தோன்றும் பிரம்மையைப் போல பஞ்சபூதங்களும் ஒளி, உணர்வு, உருவம், குணம், மனம் என்ற மாறுபாடு அடைந்து பரம்பொருளை உணர்ந்து கொள்ளாமல் உலகியல் வாழ்க்கையில் ஏற்பட்ட பந்தம் எவரை கண்டால் அழிந்து போகுமோ? எந்த மூர்த்தியானவர் கையிலே வில்லை ஏந்தி இலங்கையில் போரிட்டு தீமை அளித்தாரோ அவரே வேதங்களுக்கெல்லாம் ஆதி மூர்த்தியாவார். ஜாம்புவானிடம் அங்கதன், நீலன் உள்ளிட்ட வானர வீரர்களிடத்தும் விடை பெற்று கொண்டு மகேந்திர மலையின் மீது ஏறிய அனுமன் அந்த மலையின் உச்சியில் தனது விஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்து நின்றபோது அவன் கண்களுக்கு தேவலோகம் தென்பட்டது. இங்குதான் இலங்கை இருக்கிறதோ என்று எண்ணிக்கொண்டு பின்னர் இது தேவலோகமல்ல என்று உணர்ந்து கொண்டு தான் போக வேண்டிய இடம் இலங்கை அல்லவா, அது இங்கு இல்லையே என்று தெளிந்தான். அனுமன் விஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டு போது அவன் கண்களுக்கு இலங்கை மூதூரும் தெரிந்தது. அங்குள்ள சோலைகள், பொன்வைந்த மதிற்சுவர்கள், வட்டமான கோட்டை சுவர்கள், கோபுர வாயில், வெண்மையான மாடங்கள், வீதிகள் அனைத்தும் கண்டான். அண்டங்கள் திசைகள் எட்டும் மதிர தோல் கொட்டி ஆர்ப்பரித்தான். மலையின் உச்சியில் இருந்த காற்றையே பற்றுக்கோடாக கொண்டு தாவி வான்வெளியில் எழுவதற்காக தன் கால்களை மலை மீது அழுத்த அந்த மகேந்திர மலையானது பூமிக்குள் அழுந்தியது. அந்த மலையின் பூமிக்குள் அழுந்திய வேகத்தில் மலையின் வயிறு பிதுங்கியது. அதனால் அங்கு வாழ்ந்து நச்சுப்பாம்புகள் எல்லாம் நசுங்கி நஞ்சை கக்கின, வெளியே புரண்டு வந்து வீழ்ந்தன. இப்படி அனுமான் வானில் புறப்பட்ட காட்சியை தேவர்களும் முனிவர்களும் உலகத்தோறும் வரிசை வரிசையாக வான்வெளியில் நின்று மலர்களை, சந்தன முதலான வாசனை பொருட்களை, இரத்தனங்களையும் அனுமன் மீது தூவி வீரனே சென்று வா என்று வாழ்த்தி அனுப்பினார்கள். அனுமான் வானத்தில் எழும்பிய போது வாளை வேகமாக வீசி கால்களை மடக்கி மார்பு ஒடுங்கி தோள்கள் புரிக்க கழுத்தையும் உள்கிழுத்தார். பின் முன்னே தள்ளி காலால் விசை உண்டாக்கி தேவர்கள் கண்களுக்கும் படாவண்ணம் மேல் நோக்கி விரைந்து பிரம்மலோகத்தில் உறையும்படி எழுந்தான். அவன் எழுந்த வேகத்தில் குன்றுகளும் மரங்களும் மற்றும் பற்பல உயிரினங்களும் விசையால் மேலெழுந்து பின் கடலில் வீழ்ந்தன.